வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய 5க்கும் 10க்குரியவனான செவ்வாய் உங்க ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை பற்றியதாக இருக்கும். தொழிலை எப்படி வளர்த்தலாம், எப்படி விரிவுபடுத்தலாம், என்ன மாதிரி டாக்டிக்ஸை நம்ம கையாளணும் என்கின்ற சிந்தனை இருக்கும். உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி விலகி விட்டது. யாருக்கு? கடகராசி என்பவர்களுக்கு. அஷ்டம சனி விலகினாலே இப்போ மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இருட்டுக்குள் இருந்த உங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வர தொடங்கி விட்டீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பாதை புலப்படும். ஸோ அப்போ அந்த பாதையை வைத்து கொண்டு சில மாற்றங்கள், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த வைகாசி மாதம். குடும்பஸ்தானத்தில் கேது அமரப் போகிறார். அதாவது இந்த வைகாசி மாதம் 2ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் கேது பகவான் 2ஆம் இடத்தில் அமருதார். அப்போ குடும்பஸ்தானத்தில் கேதுனாலே ஒரு பாம்பு தான். குடும்பத்தில் ஒரு பாம்பு வந்தாலே நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன விஷயத்தில் உஷாராக இருக்கணும்? பண விஷயத்தில், தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சு விஷயத்திலும் சரியாக எதை பேசணுமோ அதை சரியாக பேசிவிட்டு இருந்தாலே போதுமானது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடன் சரி. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் ஒரு 2ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்குது. அப்போ இருந்தால் ஒரு பயம் இருக்குமல்ல, அந்த பயம் கலந்த உணர்வோடு செயல்படுத்த வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் குடும்ப விஷயத்தில் அப்படிங்கிறத மட்டும் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் 11ஆம் இடத்திலும் போய் அமரப் போகிறார். அப்போ நல்லதுதான், உங்க முயற்சி நன்றாக இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். வியாபார நோக்கு, அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், நல்ல புத்திசாலித்தனம் செயல்படுத்தும். ஏன் கடந்த 2 வருடங்களாக தொழில், வேலை, வியாபாரத்தில் கொஞ்சம் தொய்வா இருந்தது, ஒரு சங்கடமான ஒரு தன்மை இருந்தது, பெரிய லாபம் இல்லை. இது எல்லாமே அலசி ஆராய்ந்து நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல தன்மை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அது குரு பகவான் 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, 4ஆம் இடத்தை விட்டு, அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்துங்க, அவ்வளோதான். நகருதல் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் தொழில் விஷயம், வேலை விஷயம், வியாபார விஷயமாக நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஒரு சிலர் தொழிலையே மாற்றம் செய்வீங்க, வேலையை மாற்றம் செய்வீர்கள். அந்த மாற்றம் என்பது அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட, வெளிநாடு, வெளி ஊர் சம்பந்தப்பட்ட, அந்நிய மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கும். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா இப்போ உங்கள் ஊரை விட்டு குறைந்தது ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். யாரெல்லாம் இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, வேலை மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறும். சார், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக தான் இருக்க போறார். அப்போ சுக்கிரன் உச்சபலத்தோடு வலிமையாக இருந்து கொண்டு இந்த வைகாசி 17ஆம் தேதி சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தையே பார்ப்பார்.
அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்தை, வீட்டுக்காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடமான வீட்டு ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமைய பெறும். வீடு, நிலம், புதிய வாகனங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது சூரியன் என்கின்ற கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல தன்மை. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க, அல்லது ஒரு மாறுதல் அப்படிங்கிறது அமைப்போம். ஸோ 2 வருஷமாக பூர்வீகத்தில் ஒரு சிறப்பு பெறல, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இல்லை, ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களும் நல்ல ஒரு வருமானம் பெறலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த வைகாசி மாதத்திலிருந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றம், அதாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக உண்டு. பூர்வீகத்தில் இருந்து வந்த குறைகளை களைவீர்கள். பூர்வீகம் நன்றாக இருக்க போகுது. குழந்தைகள் சிறப்பாக வளரப் போகிறாங்க. குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைகள் ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு 2-2.5 வருடமாக ஒரு வெளிநாட்டு போகணும், அதுக்கான முயற்சி எடுத்து அது சக்ஸஸ் ஆகாத இந்த மிதுனத்துக்கு இந்த வைகாசி மாதம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே கூடாது. இது நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள். ஏன்னா 6க்குரியவன் 12ஆம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும், ஆனால் குரு 6ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ 6ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது என்ன ஆகும்? கடனை வளர்க்கும். 6ஆம் இடம் என்பது என்ன? கடனை கொடுக்கக்கூடிய, அப்போ கடனை வளர்க்கும். அப்போ அந்த கடனை சுப கடன்களாக நீங்கள் மாற்றிக்கிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி இருந்தாலும் கடகத்துக்கு கடனை கொடுக்கும். ஏதாவது ஒரு கடனுங்கிறது இருக்கும். அந்த கடனை சுப கடனாக மாற்றிக்கிங்க. ஹெல்த்து கேர் எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஹெல்த் விஷயத்தில் கேர் எடுக்காத கடகத்து இப்போ கேர் எடுக்க வைக்கும். ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது ட்ரீட்மெண்ட்டால் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ ஹெல்த்தில் கேர் எடுப்பீங்க இந்த வைகாசியிலிருந்து கடகம். எதிர்ப்பு, பகை உண்டா? நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்தில் 6ஆம் இடம் வலுப்பெறும்போது எதிர்ப்பாளிகள் உங்களுக்கு இருப்பாங்க. அப்போ தொழிலில் போட்டி பொறாமை இருக்கா? இருக்கும். வெற்றி பெறுவீங்களா? வெற்றி பெறுவீங்க. ஸோ போட்டி, இதுவரைக்கும் உங்களுக்கு உங்கள் எதிரி யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ இவர்தான் எதிரி என்று உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும். இந்த பம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க. 6ஆம் இடம் வெற்றி தான். அதில் ஏற்கனவே சிக்கி கொண்டு 2 வருடமாக ஒரு வம்பு வழக்கில் அது தீர்வு கிடைக்காதவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ல் போய் அஷ்டம சனியாக உங்களுக்கு இருந்தது. திருமணம் நடந்தது, ஆனால் நல்ல ஒரு சந்தோஷ சூழல் இல்லை. கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ அது தீரப்போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், இடைவெளிகள் நீங்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு அந்த தடைகள் நிவர்த்தியாகிவிட்டது. என 7க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாக்கியம்? திருமண பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி இருந்தது. இப்போ அது சுமூகமாகும். ஒரு கூட்டு தொழில், கூட்டு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்
அதில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த கருத்து வேறுபாடுகள் இப்போ சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. 8க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஒரு வலிகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் என்று அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அதன் மூலியமாகவே இப்போ நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். 10ஆம் அதிபதி நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி நீச்சம்னா வலுக்குறைகிறதுன்னு அர்த்தம். தொழிலில், வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த வேலையில் இருக்கலாமா, மாறிடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்களா, வேலையில் ஒரு நிம்மதி இல்லை, வேலையில் அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, சரியான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல. இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வைகாசி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தீர்வு கிடைக்கப் போகிறது. ஏன்னா நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ 2ஆம் சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் உட்காரும்போது அப்போ தான் எழுச்சி உண்டு. வைகாசி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து வேலை, தொழில், வியாபாரத்தில் எழுச்சி கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. அதனால் தனத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. அதிகாரமும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை தான். ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் அதிகாரம் தேடி வரும், திடீர் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கப்பெறும், திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கடகத்துக்குன்னு சொன்னால், அந்த தொழில் ஸ்தானத்தின் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால, அது செவ்வாயாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கொண்டால் தொழில் ரீதியில், வேலை ரீதியில், வியாபார ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.